மகிழா காங்கிரஸ் தலைவர் விஜயதாரணியை காங்கிரஸ் மாநில தலைவர் EVKS இளங்கோவன் தரக்குறைவாக பேசிய விவகாரத்தில் என்ன நடந்தது என்பது குறித்து மகிழா காங்கிரசின் துணைத் தலைவர் சாந்தா ஸ்ரீனி தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். நீங்களாம் மகளிர் காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தால் பேனரெல்லாம் அப்படி தான் இருக்கும்ன்ட்டு ரொம்ப முறை தவறி கெட் அவுட் ஃப்ரம் த பார்ட்டி அப்படின்னுட்டு கத்தினார். உடனே மேடம் என்ன பண்ணாங்க, என்ன கெட் அவுட் ஃப்ரம் த பார்ட்டி நீங்கள் எப்படி சொல்ல முடியும், நான் இது பொதுவான பார்ட்டி, இப்படி தான் நீங்கள் மற்ற லீடர்ஸ் எல்லாரையும் வெளியே ஏற்றுனீங்களா, முடியாது, நான் இங்கே தான் உட்காரோம், முடிஞ்சால் என்னை வெளியேற்றி பாருங்கன்னு சொல்லி மேடம் அங்கேயே உட்காந்துட்டாங்க. ஸோ அவங்க அருகில் தான் பக்கத்துலேயே நான் இன்றைக்கி இருந்துகிட்டு இருந்தேன். அப்போ சுற்றி இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து எங்கள் மாநில தலைவருக்கு நிகராக நீங்கள் வர முடியாது, நீங்கள் அவருக்கு நிகரெல்லாம் பேனர் நீங்கள் இந்த மாதிரி பண்ணது தவறு அப்படின்ட்டு எல்லாம் அடிக்கிற மாதிரி வரவே, அடிக்க முடியுமா, முடிஞ்சால் அடிங்கன்னுட்டு மேடம் இது பண்ணாங்க. பெண்கள் மேலே கை வச்சா என்ன ஆகும் தெரியுமா, நான் கேட்டுட்டு இருக்கும்போதே திரவியம்ன்றவர் என்னுடைய ஷோல்டர் அப்படியே 2 ஷோல்டரையும் கையை வச்சு என்னோட நெஞ்சில் வச்சு தள்ளி அப்படியே வெளியே கொண்டுட்டு என்னை தள்ளிட்டு போனார். நான் பெண்கள் மேலே கை வைக்கிறீங்க, இதனோட பலன் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தெரியும் நான் சொல்லிட்டு இருந்தேன். இவங்க மானசான்றவங்க என்னுடைய ஃப்ரெண்ட், இவங்களும் மாநில துணைத் தலைவியாக இருக்காங்க. இவங்களை ஃப்ராங்க்லின்றவங்க அந்த அவங்களுடைய சேலையெல்லாம் பிடிச்சி இழுத்து வேற யாரையும் அந்த ரூமுக்குள்ளே வர விடாமல் தடுத்துட்டாங்க. இதை எல்லாமே வந்து இளங்கோவன் சாரோட தூண்டுதல், அவரோட ஆதரவாளர்கள் தான் செஞ்சாங்க. சத்தியமூர்த்தி பவனில் அவரோட இளங்கோவன் சாருடைய அறையில் நடக்கப்பட்ட நிகழ்ச்சிகள் இது வெளியில் வந்து யாருக்குமே தெரிய முடியாதபடி நடந்தது. ஸோ மேடம் 2 மணி நேரம் நாங்கள் அங்கேயே உட்காந்துக்கிட்டு தான் இருந்தோம். நாங்கள் எழுந்து போக மாட்டோன்னுட்டோம். அதுக்கப்புறம் அவர் வெளியேறினதுக்கப்புறம் தான் மேடம் வெளியேறினாங்க. இதான் நடந்தது.